அண்ணே, இங்க இருக்கிற எல்லா புடவையும் செமையா இருக்கு. ஏன் இதை மட்டும் சூஸ் பண்ணீங்க? எல்லா சாரியும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சாரி அனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, அனுவோட கலர் எலுமிச்சப்பழ கலர். இந்த புடவையோட கலர் நல்ல டார்க்கா இருக்கு. சோ கான்ட்ராஸ்டா அனுவுக்கு சூப்பரா இருக்கும். இதுல இருக்கிற அந்த பார்டரை பாத்தியா? இத கட்டிக்கும் போது இப்படி முன்னாடி வரும். அப்ப அனுவை பார்க்கவே அவ்வளவு ரிச்சா இருக்கும். ஒவ்வொரு சாரியையும் பார்க்கும்போது இத அணு கட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துதான் இத செலக்ட் பண்ணேன். அதோட இந்த சாரி எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கு பாத்தியா? அணுவே ஒரு ரோஸ் மாதிரி தான் இருக்கா. சாரி ரொம்ப வெயிட்டா இருந்தா அணுக்கு கஷ்டமா இருக்காதா? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க புடவையே எடுத்து பார்க்கல, மனசுல அணு மேடத்தை தான் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. பங்கஜ், செம்ம பஞ்ச் பங்கஜ். கரெக்ட் பங்கஜ். புடவை எப்படி இருக்கணும்னு கேட்டா ப்ரோ இன் லா வரி வரியா அணுவ பத்தி வர்ணிச்சிட்டு இருக்காரே. திஸ் இஸ் டூ மச், பட் ஐ லைக் இட். மீரா, நீ சாரி செலக்ட் பண்ணல? நோ மேம், நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். நோ மீராஜி, திரும்ப ஒரு தடவைலாம் எடுக்க சான்ஸ் கிடைக்காது. இப்பவே எடுத்துருங்க. எஸ் மீரா, வந்து செலக்ட் பண்ண. அண்ணி, நீங்களும் உங்களுக்கு வேண்டிய புடவையை செலக்ட் பண்ணுங்க. இது நல்லா இருக்கா? நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி எடுங்க மீராஜி. அனு, ஓகே, இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கல்யாண பொண்ணு கட்ட போற புடவை, இது மத்தவங்க மாதிரி கட்டுற புடவை. இந்த சாரி போதுமா மீராஜி? நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? வாயை திறந்து சொல்லணுமா? பார்த்தா தெரியாதா? இதுல எனக்கு எந்த சாரியும் பிடிக்கல. எனக்கு வேற ஏதாவது நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸே வாங்கிக்கிறேன். கரெக்ட் மேடம். நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே விலகி வந்துடணும். இப்பதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தள்ளுங்க. நீங்க சீக்கிரம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே சார். ஏய் சூர்யா சார் எந்த மெசேஜும் அனுப்பல. ஒருவேளை தூங்கி இருப்பாரோ? அவருக்கு ஒரு செல்ஃபி அனுப்புவோம். என்ன ரிப்ளை பண்றாருன்னு பாப்போம். என்ன இது இவ்ளோ தூசியா இருக்கு?
அனு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ண போறீங்க? ஆனா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட அனு. நானா நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. எனக்கு எல்லாம் தெரியும் அனு. எல்லாரும் முன்னாடியும் நீ என் தங்கச்சின்னு நான் சொன்னேன். பட் என் மனசுக்குள்ள உன்னை நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? நிஜமாவே நான் தத்தெடுத்த பொண்ணாதான் உன்னை நினைக்கிறேன். ஆனா என்னன்னே தெரியல, வந்த நாள்ல இருந்து என் பாசம் உனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை நான் வந்த விதம், பேசின விதம் உனக்கு பிடிக்கலையோ என்னவோ. உனக்கு ஒரு ஆபத்துன்னா நான் துடிச்சு போயிடுறேன். ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. உங்களுக்கு என்ன ஆபத்து? ஆபத்தை கொண்டு வந்ததே நீதானு. பரவாயில்ல, அத பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. ஏன்னா நீ என்ன எப்படி நினைக்கிறங்கிறது எனக்கு முக்கியமே இல்ல. ஆனா நான் உன்னை என் மகளாத்தான் நினைக்கிறேன். உலகத்திலேயே பெரிய வலி என்னன்னு தெரியுமா? நாம ஒருத்தர் மேல பாசம் வச்சு அந்த பாசத்தை அடுத்தவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறது தான். நான் சொல்றது உனக்கு புரியுதானோ? அது என்ன உறவா வேணாலும் இருக்கலாம். அம்மா அப்பா உறவா இருக்கலாம், அப்பா பொண்ணு உறவா இருக்கலாம். நாம வைக்கிற பாசத்தை அடுத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா அந்த வாழ்க்கையே நரகமாயிடும். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையும் அந்த நிலைமையில தான் இருக்கு. அனு, நான் அப்படி என்ன தப்பு பண்ண? நானா வந்து நீ என் தங்கச்சின்னு சொன்னது அவ்வளவு பெரிய தப்பா? சாரி மாயாக்கா, வெரி சாரி. நான் உங்களை வேணும்னே ஹர்ட் பண்ணல. ஆனா என்னால சட்டுன்னு ஒருத்தவங்க கூட மிங்கிள் ஆக முடியாது. அதான் வெரி சாரி மாயாக்கா. பரவாயில்ல, இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே. வாய் நிறைய அக்கான்னு கூப்பிடுறியே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியான்னு அவ்வளவு நான் ஏங்கிட்டு இருந்தேன். மனசு விட்டு பேசினா நீ புரிஞ்சுப்பன்னுதான் நான் வந்தேன். நீயும் புரிஞ்சுக்கிட்ட. அனு, நான் இந்த ரூமுக்குள்ள வரும்போது ஏன் அனு என்ன மட்டும் அவாய்ட் பண்றான்னு அந்த கவலையோட தான் நான் வந்தேன். இப்போ அனுவோட மனசுல ஒரு மூலையில நான் இருக்கேங்கிற சந்தோஷத்தோட போறேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட. நான் வரேன் அனு. இல்ல, இதுல என்னமோ இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் சூர்யா. சார், என்ன சொன்னோ? என்னன்னு என்னாச்சு? இல்ல, இதுல மூடி மறைச்சு வைக்க எதுவுமே இல்ல. உங்ககிட்ட நான் பிராங்காவே சொல்லிடுறேன். எனக்கு மாயா மேலதான் சந்தேகம் இருக்கு. மாயா மேல சந்தேகமா? என்ன சொல்றானு? நீ சந்தேகப்படுற அளவுக்கு மாயா என்ன பண்ணா? மாயா சரியில்லை. அவ எதுக்கு இங்க வந்தானே தெரியல. அவளை சுத்தி நிறைய மர்மங்கள் இருக்கு. என்ன மர்மம்? ஓ, அன்னைக்கு சொன்னீங்க, அதையே திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? சார், இன்னொரு தடவை என்ன பார்த்து அப்படி சொல்லாதீங்க. நான் ஏதோ இமேஜின் பண்ணி பேசுற மாதிரி நீங்களே சொன்னா அப்புறம் நான் நிஜமாவே அப்செட் ஆயிடுவேன். நோ நோ நோ, நான் கேஷுவலா தான் சொன்னேன். ஒவ்வொரு தடவை இப்படி கேட்டுட்டு அப்புறம் நீங்க கேஷுவல்னு சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நீங்க என்ன அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு புரியாதா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லம்மா, அதெல்லாம் இப்ப வேண்டாம். மாயா சரியில்லை. அவளை உடனே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அவ இங்க இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆனா வீட்டுக்கு வந்த மாயாவ வெளியில போன்னு எப்படிமா சொல்றது? அது நல்லாவா இருக்கும்? அதுவும் என் கொடி வழி சொந்தம்னு சொல்லி வந்திருக்கா. நல்லா யோசிச்சு பாரு.
இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தா அவங்கள இப்படிதான் நீ வெளியில அனுப்புவியா? அம்மா, நான் சொல்லும் போது நம்ம வீடு தானம்மா சொன்னேன். அத நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வெளிய போக சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியுமா. ஆனா அதையும் மீறி நான் சொல்றேன்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. நல்லா புரியுதானு. ஆனா நீ ஏதோ ஒரு குழப்பத்துல தான் இப்படி பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். இல்லம்மா, நான் எந்த குழப்பத்திலயும் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அனு, உன்னை புரிஞ்சுக்காம நான் வேற யார புரிஞ்சுப்பேன்? நான் சொல்றத கேளு அனு. இன்னும் 2-3 நாள்ல கல்யாணம். இப்ப போய் மாயாவை ஏன் வெளியில போக சொல்லணும்? கல்யாணத்தை முடிச்சுட்டு அவ பாட்டுக்கு வெளியில போயிட போறா. அவ தான் நிறைய தடவை சொல்லிட்டாளே கல்யாணத்துக்காக தான் வந்தேன்னு. இன்னும் 2 நாள்ல என்ன ஆயிட போகுது? அம்மா சொல்றதா எனக்கும் சரின்னு தோணுதா? சார், மாயா இங்க இருந்தா நம்ம யாருக்குமே நல்லதில்ல. அனு, நீ சொல்ற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா சொல்றது நீங்கிறதுனால நாம எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருப்போம். நாம இவ்ளோ பேர் இருக்கோம், அதையும் மீறி என்ன நடந்துற போகுது? மாயா இங்க இருந்துட்டு போட்டோம். அனு, நீ இதெல்லாம் மறந்துடு. உனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அத மட்டும் யோசி. மத்த எல்லா ப்ராப்ளத்தையும் சூர்யா பார்த்துப்பான். போய் ரெஸ்ட் எடு. என்னமாச்சு அவளுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? மாயா வந்த அன்னைக்கே இவளை தான் தங்கச்சின்னு சொல்லி நகையெல்லாம் எடுத்து போட்டால, அது இவளுக்கு ஏதோ சந்தேகத்தை கொடுத்திருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன காலனில வளர்ந்த பொண்ணு. யாராவது இப்படி திடுதிப்புன்னு நகையெல்லாம் கொடுத்தா சந்தேகம் வரத்தானே செய்யும். அதான் அனு இப்படி எல்லாம் யோசிக்கிறா. பாத்துக்கலாம் சூர்யா, நாமெல்லாம் இருக்கும்போது ஒன்னும் நடக்காது. இவ்ளோ சொல்லி யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. மாயா மந்திரம் எல்லாம் பண்றான்னு சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்களே. அத சொல்லாமலே வெளியில அனுப்பலான்னு பார்த்தா அது அவ்வளவு ஈஸி இல்ல போல. இவங்கள சொல்லியும் தப்பு இல்ல. யார் தானே சொல்றத நம்புறாங்க? மகமாயி, நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். நீங்க யாரு மாயா? உண்மையை சொல்லுங்க. ஏங்க, நான் உங்களை தான் கேக்குறேன், நீங்க யாரு?
ஏன் இங்க வந்திருக்கீங்க? அத நீங்களா சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. சொல்லலன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கணுமோ அப்படி கண்டுபிடிப்பேன். உன்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி முடிஞ்சா இதுக்குள்ள எல்லாத்தையுமே நீ கண்டுபிடிச்சிருப்பியே. நீ எதையுமே கண்டுபிடிக்காததாலதான் நான் இந்த ஆட்டமே ஆட வேண்டி வந்துச்சு. என்ன உளர்ற? நான் உளரல, உனக்கு தான் புரியல. என்ன கேட்ட? நான் எதுக்கு வந்திருக்கேன்னா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. முடிஞ்சா நிப்பாட்டி பாரு. நான் வந்ததே சூர்யாவை கொல்லத்தான். என்ன சத்தத்தையே காணோம்? எதுக்கு வந்திருக்கன்னு அத்தனை தடவை கேட்ட. வந்த காரணத்தை சொன்னதும் சத்தத்தையே காணோம். அந்த சூர்யாவை கொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டானோ. நான் நினைச்சத நடத்தி காட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் நினைச்சா ஒரு நொடி, ஒரே நொடி நினைச்சத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. என்னால முடியும். என்ன சொன்ன? சூர்யா சார கொல்ல போறியா? அதுவும் நான் இருக்கும்போது. முடிஞ்சா சூர்யா சார தொட்டு பாரு. சூர்யா சார் மேல ஒரு தூசு பட்டாலும் அது என்ன தாண்டி தான் பட்டாகணும். நீ என்னடானா அவரை கொலை பண்ண போறேன்னு என்கிட்டயே சொல்றியா? இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ மாயா. நீயாச்சு நானாச்சு, என் உயிர் இருக்கிற வரைக்கும் சூர்யா சருக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். நீ என்ன தாண்டி எப்படி சூர்யா சரை நெருங்க போறேன்னு நானும் பாக்குறேன். நான் ஏண்டி ஒன்ன தாண்டி போகணும்? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? நீ பேசுறது ஏதாவது உனக்கு புரியுதா? உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். போய் ஒரு நல்ல டாக்டரா பாரு, இல்லன்னா பைத்தியம் முத்தி போயிடும். பைத்தியமா? எனக்கா? நான் சொன்னதை நடத்தி காமிப்பேன். அது நடக்கும்போது நான் பேசுனதுக்கு எல்லாம் உனக்கு அர்த்தம் புரியும்.